அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். பெர்னார்ட் ஷான்னு புகழ்பெற்ற எழுத்தாளர் ஒருத்தர். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவர் எதை எழுதினாலும் விற்பனை ஆகக்கூடிய அளவிற்கு அவருடைய எழுத்துக்கள் அந்த அளவுக்கு ரசிகர்களை கட்டி போட்டன. இன்றைக்கும் அப்படி தான். அது மாதிரி பிரபலமான எழுத்தாளர்கள் எவ்வளவோ பேர் இருந்திருக்கிறார்கள். நம்ம தமிழ்நாட்டில் கூட எழுத்தாளர் சுஜாதா அவர் எழுதிய காலத்திலே அந்த அளவிற்கு அவர் பேரிலே மிகுந்த ஆர்வத்தோடு வாசகர்கள் எல்லாம் வாசித்தார்கள். அவர் வண்ணாங்கடைக்கு என்னென்ன துணி போட்டோன்னு ஒரு பட்டியல் ஒன்று வச்சுருந்தா அது கூட ஒரு முறை பத்திரிகையிலே பிரசுரித்தார்கள். இது யாருடைய வீட்டு வண்ணானுக்கு போடுகிற சலவைக்கு போடுகிற துணியின் பட்டியல் தெரியுமா அப்படின்னு. அந்த அளவுக்கு அவர் எதை எழுதினாலும் விற்பனை ஆகக்கூடிய அளவிற்கு புகழ்பெற்ற அற்புதமான எழுத்தாளர். அவர் வாக்கிங் போயிட்டு ஒரு நாள் திரும்பிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் வீட்டு வாசலில் அந்த காம்பவுண்ட் சுவர் இருக்கு இல்லைங்களா, சுற்றுச்சுவர், அதை ஒட்டி மரம் ஒன்று வளர்ந்துருக்கிறது. அழகழகான மலர்கள் அப்படியே பூத்து குலுங்குகின்றன. ஒருத்தர் வேகமாக பஸ்ஸு ஓட்டிகிட்டு போகிறப்போ அந்த மரத்து மேலே அந்த பஸ்ஸு லேசாக இடித்து அந்த மரத்தினுடைய அந்த பக்கத்தில் இருக்கிற கிளைகள் எல்லாம் ஒடிந்து கீழே விழுந்துருச்சு. அவர் நிறுத்தம் இல்லை, அவர் பாட்டு நேராக போயிட்டே இருந்தார். பின் தூரக்க வாக்கிங் போயிட்டு திரும்பிக்கிட்டு இருக்கிற பெர்னார்ட் ஷா இதை பார்த்துட்டு அந்த பஸ்ஸில் என்ன கம்பெனின்னு எழுதியிருக்கோம் இல்லைங்களா, அந்த கம்பெனிக்கு அவர் ஒரு கடிதம் எழுதினார். இது மாதிரி உங்கள் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நான் போயிட்டு திரும்ப வந்துக்கிட்டு இருக்கிறேன், உங்கள் பஸ்ஸு கம்பெனிக்கு வேகமாக இந்த வழியாக போயிருக்குது. பொறுப்பே இல்லாமல் எங்கள் வீட்டில் நான் கஷ்டப்பட்டு வளர்த்த அருமையான அந்த மரத்தினுடைய கிளைகளை எல்லாம் அவர் தட்டி உடச்சிட்டு போயிட்டார். தகுந்த நடவடிக்கையும் நஷ்ட ஈடும் நீங்கள் இதற்காக எடுக்க வேண்டும், எனக்கு தர வேண்டும் நஷ்ட ஈடு அப்படின்னு அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். ஒரு 2 நாள் 3 நாள் பொறுத்து பார்த்தாரு, எந்த பதிலும் இல்லை. அங்கிருந்து யாரும் தொடர்பு கொள்ளவும் இல்லை. 1 வாரமாச்சு 2 வாரமாச்சு, இவர் இன்னொரு கடிதமும் இருக்கிறார். இதே மாதிரி நடந்ததெல்லாம் விளக்கி கடிதம் போட்டிருக்கிறார். அதுக்கும் எந்த பதிலும் இல்லை. இவருக்கு உடனே தாங்க முடியல. ஏன்னா கஷ்டப்பட்டு இவர் ரொம்ப ஆசையாக கலைஞன் இல்லையா, எழுத்தாளன்கிறதுனால இந்த மாதிரியான இயற்கை சார்ந்த அழகியல் ரசனைகள்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கு. அவர் உடனடியாக நான் அருமையாக வளர்த்த அந்த மரம் மலர்களை தந்து என்னை தினம் மகிழ்வித்ததே, இது மாதிரி அவ்வளோத்த நவீன அறிவியலினுடைய அசுரத்தனமான நடவடிக்கை அல்லவா இது அப்படின்னு அவருக்கே உரிய கோணத்தில் அவர் யோசித்து அந்த பஸ் கம்பெனிக்கு நேராக போய் பார்த்தா அவர் அப்படியே ஷாக் ஆகிட்டார். ஏன்னா இவர் தொடர்ந்து கடிதம் எழுதிட்டே இருந்தார் இல்லைங்களா, 1 2 3 தடவை. அந்த கடிதத்தெல்லாம் அந்த கம்பெனி முதலாளி ஃப்ரேம் போட்டு தொங்க விட்டுருக்கிறார். ஏன்னா அவர் பெர்னார்ட் ஷாவோட பரம ரசிகன். பெர்னார்ட் ஷாகிட்டேருந்து எனக்கு இது மாதிரி ஒரு கடிதம் ஒன்று வந்திருக்குன்னு விளம்பரத்துக்காகவே அந்த கடிதங்களை எல்லாம் வெளியில் ஒட்டியிருக்கிறார். ஏன்னா பெர்னார்ட் ஷா அந்த கண்டனத்தை கூட கவித்துவமாக அவருக்கே உரிய வகையில் அழகாக எழுதியனுடைய விளைவு அந்த கடிதம் கூட கவர்ச்சி நிரம்பியதாக, படித்தவர்கள் கருத்தை கவர்வதாக அமைந்து விட்டது. பெர்னார்ட் ஷா போய் பார்த்தார். என்னையா இதுன்னு, நான் உங்களுடைய விசிறி சார், உங்கள் ஃபேன், உங்கள்கிட்டேருந்து இது மாதிரி எனக்கு ஒரு கடிதம் வரும்னு தெரிஞ்சால் இன்னும் முன்னாடியே கூட இப்படி பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது சார் அப்படின்னு அப்படி பரவசத்தோடு அந்த ரசிகர் சொல்கிறார். அப்புறம் தன்னோட ரசிகர் இது மாதிரி தன்னுடைய கண்டன கடிதத்தை கூட ஃப்ரேம் போட்டு தொங்க விடுறாரு அப்படின்னா அது சாதாரணமாக? அது பெர்னார்ட் ஷாவால் அவரை ஒன்று சொல்லவும் முடியல மெல்லவும் முடியலம்பாங்களே. வீட்டுக்கு திரும்பிட்டு அவர் ஒரு முடிவு பண்ணார். இனிமே காம்பவுண்டு சுவரை ஒட்டி மரம் வளர்க்கக்கூடாது, அப்படியே வளர்த்து எவனாவது பஸ்ஸில் தட்டிட்டு போனாலும் இதை பற்றி நம்ம ஒரு கடிதம் எழுதக்கூடாது, கண்டனங்களை எல்லாம் மனசுக்குள்ளேயே தான் வச்சுக்கணும்னு முடிவு பண்ணார் அப்படிம்பாங்க. அப்போ அவர் ஒரு கண்டன கடிதம் எழுதுகிறாரு. என்னையா இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன், எனக்கு காம்பன்சேஷன் கொடுன்னு. அவன் அதை வச்சே அதை ஒரு விளம்பரமாக்கி பெர்னார்ட் ஷாகிட்டேருந்து எனக்கு வந்த கடிதம் பாருங்கன்னு பெருமையாக சொல்லிக்கிற அளவுக்கு இப்போ பெர்னார்ட் ஷா ஃபேன்ஸ் எல்லாம் அவர் கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பஸ்ஸெல்லாம் புக் பண்ணி டூர் போகிறதுனா, பெர்னார்ட் ஷாப்பா, பெர்னார்ட் ஷாவே ஒரு விளம்பரம் கொடுக்குற மாதிரி கடிதம் இருக்கிறாருப்பா அப்படின்னு அந்த விஷயம் வெவ்வேறு விதமாக பரவி விட்டது. இது ஏதுரா வம்பு, இனிமேல் மரம் சாலையோரமாக வளர்க்கக்கூடாது, வளர்த்து எவனாவது இடிச்சிட்டு போனாலும் அதை பற்றி லெட்டர் போடக்கூடாது. தனக்கு வருகின்ற தன்னை பற்றி சொல்லுகிற குறைகளை கூட எப்படி நிறைகளாக மாற்றுவது என்று கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் அதிலேயே நமக்கான ஒரு வாசல் திறக்கும்.
என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டானே, என்னை பார்த்து இப்படி எனக்கு இப்படி நடந்து போச்சேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடான்னு கண்ணதாசன் சொன்னான். நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை பற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். புத்தம் புது ட்ரெஸ்ஸு வாங்கினா கூட, சார் இது சரியா ஒன்று சூட் ஆகலையே சார், உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டிச்சிங் சரியில்லை சார், ஏதாவது ஒரு குறை ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒன்றும் இல்லைனா உங்களுக்கு லைட்டு கலரே பொருந்தலை மேடம்பா. சில பேர் நீங்கள் டார்க் கலர் போட்டால் தாங்க இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற புகைச்சலை கூட இது மாதிரி சொற்களில் வெளிப்படுத்துவாங்க. ஒரு அம்மா காலையில் ஆம்லெட் போட்டு கொண்டு வந்து வீட்டுக்காரருக்கு வச்சாங்க. அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு, என்ன நீ இதில் ஆம்லெட் போட்டிருக்கிற, எனக்கு ஆஃப் பாயில் போட்டு கொடு அப்படின்னார். சரி, அவருக்கு அதுதான் பிடிக்கும் போல இருக்குன்னு அந்த அம்மா மறுநாள் ஹாஃப் பாயில் போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவர் ஒன்று, என்ன நீ இன்னைக்கு ஹாஃப் பாயில் போட்டிருக்கிற, எனக்கு ஆம்லெட் போடுன்னார். இந்த அம்மா பார்த்தாங்க, என்னையா அத்தை போட்டால் இந்த மனுஷன் இப்படி சொல்கிறான், இத்தை போட்டால் அப்படி சொல்கிறானேன்னு மறுநாள் ஒரு தட்டில் ஆம்லெட்டும் ஒரு தட்டில் ஆஃப் பாயிலும் போட்டு கொண்டு வந்து எது வேணுமோ எடுத்துங்கன்னார். அதுக்கும் அவர் சொன்னார் பாருங்க, நீ என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கிறான்னு. ஏங்கன்னு, ஆஃப் பாயில் போடுறத ஆம்லெட் போட்டிருக்கிற, ஆம்லெட் போடுற முட்டையை ஆஃப் பாயில் போட்டிருக்கிறேன்னார். எப்படி இருந்தாலும் ஏதாவது சொல்லுவாங்க. எப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றுறதுன்னு யோசித்தா, மாற்றி யோசிக்கிற பொழுது நம்ம இயற்கை மேலே ஏற்றி விடுவதற்கான ரகசியம் அதிலேயே இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.